அனைவருக்கும் நமஸ்காரம். முத்திப்பூர்ணம் மெய்யாக மெய்யாகவே சதுரிகம் கோடி காலம் அக்கடத்திலும் உள்ள சர்வ மூல மந்திர நிரூபிக மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முத்திப்பாலிப்பு. இன்று 33வது வாரம் 33வது மாதம் சபை. இன்று டாக்டர் கண்மணி அக்காவும் சுரேஷ் அண்ணா விடுதிலையும் 33வது மாதாந்திர சபைக்கு நான் கூடி சங்கம் தேட தேட கோது அருந்திடம்ன்ற ஒரு தெய்வத்தினுடைய அருள் வர்ஷிப்பினால் அவங்களுடைய தனிப்பெரும் கருணையினால் இந்த சபையை கூடி அக்கா அழைப்பு கொடுத்த சபையில் உள்ள அனைவருக்கும் எனக்கு நமஸ்காரத்தை தெரிந்து கொண்டு தெய்வத்தினுடைய அருள் வர்ஷிப்பை தலைப்பு என்னன்றது எனக்கு எப்பவுமே நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன். ஆனால் அப்போ நமக்கு தெய்வம் அவங்க உயிரை கொடுத்துருக்காங்க. ஊரான ஊர் உயிர் பயிரேற்றும் ஊரில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு தெய்வம் 4 வேதத்திலையும் இறக்கி வேதமும் உயிர்கள் மெய்ப்பால் முத்தொழிலுக்கெல்லாம் நாத போதாந்த நடுநிலை சிறப்பு மாறா போதம் பொருளும் விளங்கிடும் நன்னிலம் கைலை நாடே அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ நல்ல நிலத்தில் ஒரு கைலை நாடை கூட்டிக்கிட்டு நமக்கு போகிறாங்க தெய்வம் அவங்க. அப்போ செத்த பிணத்திற்கு ஒருவன் உயிர் கொடுக்கிறேன் என்று கேட்டு வந்தால் அந்த வார்த்தைகளை கேட்டு எவ்வளோ ஆர்வத்தோடு நடப்பார்களோ அதே ஆர்வத்தோடு நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும். அதுதான் நமக்கு ஒரு மீட்புக்கு வழிங்கிறாங்க. அப்போ நம்ம மீட்கிறதுக்கு ஒரு வழியை நமக்கு தெய்வத்திட்ட போனோம்னா அவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கணும், அவங்க சொல்ல கேட்டு நடக்கணும். நீ என் சொற்படி நட, வேறு ஒன்றையும் நினைக்காதே, வேறொரு பக்கம் திரும்பாதே, இந்த ஒரு பிடி உயிர் பிடியாய் உன் உள்ளத்தில் இருந்தால் போதுங்கிறாங்க. அது நமக்கு சர்வம் ஜெயமேங்கிறாங்க. அப்போ தெய்வம் மான்மிய பகுதியிலேயே நமக்கு சொல்லி வராங்க. உலகம் மெஞ்ஞான மகத்துக்கள் என்னும் பாரவான்கள் எல்லாம் கைலாயம் வைகுந்தம் தெய்வலோகம் மெகராஜ் என்று கூறப்பெற்ற சைதன்ய சுத்த அதிமகுணத நிலைக்கு கவனக்குளிகை அன்னம் மயில் வாசி என்னும் சவாரி கொண்டு போய் வருவதாக உலகத்தில் சுருதிகளும் மக்களும் கூறிக்கொண்டிருப்பதாவது அது உண்மையாகவே நிஜமே தான் என்று மொழிந்தார்கள். இவ்வாறு புத்தொழில் பிறங்கும் பூந்துரை நாட்டின் அந்த புது பழமொழி புகுந்ததும் செவியில் நாயகம் அவர்களின் உள்ளத்தில் மகா ஆச்சரியம் கொண்டு ஆனந்த பரவசராய் உயிர் நீத்த உடலில் மீண்டும் உயிர் வந்து அடைந்தன போன்றும். அப்போ அவங்க கேட்ட மாத்திரத்திலே உயிர் நீத்து உடலில் மீண்டும் உயிர் வந்து அடைந்தன போன்றும். திசை தப்பி அலைவுற்று தவித்த கப்பலானது கரையை கண்ணுற்றன போன்றும். இப்படி நமக்கு அவங்க பாட்டி அவங்க உயிர் வந்தது எப்படி அப்படின்றத அப்படின்னு தெய்வம் அவங்க பாட்டியாரை சந்தித்து இப்போ கூட அண்ணா அப்போ கதையில் சொன்னாங்க. பாட்டியாரை எப்படி சந்தித்தாங்க, எப்போ பிறந்தாங்க, எப்படி வந்தாங்க, எப்படி திருமணம் பண்ணாங்க, தெய்வம் எப்படி தவத்துக்கு போனாங்கன்றதில் வாழ்க்கை வரலாறு நமக்கு எல்லாம் எடுத்து நமக்கு சொல்லி காமிச்சாங்க. அப்போ தெய்வம் அவங்க வேத கலை கதிபதி மாதுளராகிய மன்னா மன்னோவென்றும் தருமதுரை திருவரத பராபரன் நீயே நீயன செஞ்சொன்மறை மலை சஞ்சீவினியன காகும் ஆகென இடரிடும் கடை நாள் என கருந்துணை இறைவாருளென. அவங்க அருள் நமக்கு வேணும். அதுதான் யுகாந்த நாட்டு செல்வமாக இருக்கிறது. அந்த அருள் செல்வத்தில் செல்வம் சரி செல்வமாக இருக்கிறது அப்படின்னு நமக்கு தெய்வம் அவர்கள் இவ்வாறு அனந்தம் பரவசரமாய் தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கும் நாயகம் அவர்கள் எண்ணியதாவது இப்போது நமது கையில் லகிக்க பெற்று நீங்காது நிலைத்து கொண்டு விட்ட பெருக்காதிக்க ஊதிய ரிடபவாகன இவ்வருங்காரண காட்சியினை இது நாள் வரைக்கும் நமது புண்ணாய கண்ணுக்கும் மனதிற்கும் தோன்ற பெறாது மறைத்து கொண்டிருந்த மாசானது இது நாள் விலகி திட்டமாக துளங்கிக் கொண்டு எதிரில் நிற்க வாய்த்ததே என்ற ஆனந்தத்தால் கண்களில் பொங்கி பொங்கி வரும் செழும்புணல் ஊற்றின் புலங்காயுத பாஸ்பத்தினால் உடல் உதறி மயிர்கூச்சரியும் அடையாளங்கள் எல்லாம்
அதிலிருந்து எல்லை வரம்பு கோடு கடந்து கண்டவர்கள் ஆயினார்கள். அப்படி நமக்கு தெய்வம் அவங்க இப்படிலாம் நம்ம கண்ட காட்சியை விண்டுரைக்காகுமோ காசினி மாந்தரிடம் கண்ட சொல் என்னால் ஆகும் எனக்கு தெய்வம் அவங்க ஆதி தலைநாளிலே சுத்தாவி சேர் ஓங்காரகார வாக்கு வித்தினாலே பிறப்பிக்கு செய்து ஈன்றெடுத்த என் அத்தா பின்னும் தாங்கள் வாடாத தேவாமிர்த அருளூரல் உணவு ஈந்து நாளும் ஊட்டி வளர்த்தெடுத்தீர்கள். இவ்வாறாக எனக்கு மாதா பிதாவுமான மன்னோ என் அண்ணே அம்மா மேலும் என் அல்லல் வல்வினை அறுத்து கல்வியெல்லாம் கற்பித்த ஆதி இறைகுருவே சோதி நிறைத்திருவே விதி நீதி உரைவரையே அப்படின்னு. அப்போ தெய்வம் அவங்க பாப்பாவோட சொன்னாங்க, உணவு பற்றி சொன்னாங்க. உணவு சாப்பிட்டா எந்த அளவுக்கு ஜீரணமாகுது, எப்படி வரணும், எப்படி ஏப்ப விடணும், ஏப்ப விட்டால் 8 நிமிஷத்தில் வரணும். அப்போ உணவுனா இப்படின்னு இருக்குது. உயிருக்கு நமக்கு வேண்டியதுக்காக தான் நம்ம பசி ஆடுறோமே செய்கிறோமே, வேற ஒன்று. அப்போ தெய்வம் அவங்க விழி அழகு காட்டி விளைந்த காமத்தால் அழியாத ஆசை சலியாதெழும்ப பழிகாரி என்று பாரில் உள்ளோர்கள் வழிவசை பொழிய வந்து நன் பின்னே உன்னிடம் வாழ்வே உறுதுணை என்று என்னிலம் பருவத்து எல்லாம் மறந்தோன் பெண்ணே தொடர்ந்தேன் என்னவோ என்னால் என் பேரெடுத்து என் வடிவம் மாற்றி உன் பேரு வைத்து உன் வடிவம் தந்த உத்தம சுத்த உறுதி நாயகமாக அவங்க இருக்காங்க. பாட்டையார்கிட்ட போயிட்டு எங்கள் அனந்தர்குல பிறப்புரிமை திருப்பாட்டனராகிய பனிமலையரசு தணிகவள்ளல் பிரான் அவர்கள் எங்கள் மீது வைத்திருந்த அன்பெனும் கருணையெல்லாம் திரட்டி ஒரு உருவாக பிடித்து எங்களுக்கு ஞானப்பிதாவாக தங்களின் தவக்குமாரரை தந்தருளியதன்றியும் இந்த தெய்வீக சபையின் வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று இப்போ நம்ம சபைக்கு வந்ததனுடையது என்ன, வேதாந்த கடலில் வாய்மடுத்து புத்துயிர் பெற்று வீணருக்கு எட்டாத ஜீவேச நித்திய வாழ்க்கையில் அடியார்களாக புகுத்தாடும்படிக்கு அனுப்பி வைத்தனர் போன்றும் எங்களை தலைமுறைகளாக பீடித்தலைத்து கொண்டு வரும் அறிவறியா தரித்திரியம் அடியோடே வேறறுப்பான் வேண்டியே பெருநிதி திரவியம் 9 வகை ரத்னாதிகளும் அடக்க பெற்றுள்ள பெரிய பெட்டகம் ஒன்று அடிப்பி வைத்தனர் போன்றும். அவங்க தான் பொதிந்த பெரிய பெட்டகம் பேரின்பமாக இருக்காங்க. அப்படி நம்ம சிற்றின்பத்தில் இருக்கோம், அவங்க பேரின்பமாக இருக்காங்க. இங்கேயும் தெய்வம் அவங்க கேள்வி ரூபமாக செயலற்று உரையாது முதலில் தோன்றி எழும்பி செவியில் புகுந்த மாத்திரத்தில் இது மெய்யான செயல்படுத்து உளவும் நிஜ வழிபாட்டின் அறிவு தீர்ப்பு வாய்மை என சிந்தையில் பாய்ந்து இனியில்லா ஊணுதல் வலுவுற்றவர்களாய் உயிர் நீத்த உடலுக்கு அவங்க வலு பெற்றதுனால உயிர் நீத்த உடலுக்கு உயிர் புகுதது போன்று எண்ணி இதோ நிஜமான ஜீவப்பாட்டை இருக்கிற வாய்மை துலங்குவதுடனே ஞான வாழ்வுக்குடைய தூளமலை பிம்பம் இருக்கின்றது. அது நேரமே பற்றி கூடினோமே, அது போலவே இங்கே இவர்கள் எல்லோரும் பிள்ளை இல்லாத பீச்சிலையை முகந்தா போல என்னும் ஸ்லோகத்தை போன்றிருக்கிறார்கள். அப்படி நமக்கு ஒரு குழந்தைக்கு பிள்ளை இல்லைன்னா எப்படி இருப்பாங்கன்றது அவங்க தெய்வம் அவங்க அந்த உயிர் நீத்த உயிர் புகுந்தன போன்றதுக்காக அவங்க இருக்கிறாங்க. அப்போ நமக்கு உயிர் அவங்கள வேதமும் உயிர் தான் நமக்காக இருக்கிறது. அப்போ தெய்வமும் மேலும் சத்திய சுத்த நீதி யதார்த்த அழியா பொருளானது மனுக்கோடி சதங்களுக்கென்று விதிக்க பெற்றிருக்கும் மாறாத கைப்பயிலுத ஜீவான்ம வாழ்வினை அறிந்து அடைய நியமிக்காது அதற்காக தந்துள்ள இச்சை பக்தி ஆசை அன்பினையும் அச்சம் பயம் ஆய்தலையும் பொய்ப்பவ குடித்திமிர் வளர் வாழ்வினுக்கே செலவிட்டு கொண்டு அந்நீதி வாழ்வினுக்கு ஒரு சிறு நேர அற்பத்தன சொற்ப சாயமட்டம் பூசிக்கொண்டு அழியவாவிலேயே ஓடி இறைவிடம் பெற்ற வித்யா தத்துவ அமானித கடன் பொதி சுமந்த அநியாயக்கார களியனாய் அனந்தங்கோடி காலமெல்லாம் அடிநரகத்திலே அயராது அலறி தங்கி தெரிப்பதற்கு பிரயாண கோலம் பூண்டெழுந்து செல்லும் அமளி அவஸ்தை மிகுந்த மரண முதல் வாசற்படியை குறித்து அது ஒரு சிறிய நேரத்து மரணம், அது ஓர் குறுகிய அற்ப காலத்து அவஸ்தைதானே என்று நினைக்கும் அதன் நீளம் நிலை தெரியாது திருந்தலையும் எண்ணிலம் போல் தோன்றி நிற்கின்ற பிறவியரே. அப்படி நமக்கு அவங்க நமக்கு எப்படி கொஞ்ச நேரம்தான் இதுக்கு
அதிகாரத்தெலாம் கொடுத்துருக்கீங்க, அந்த அதிகாரம் நம்மகிட்ட தான் இருக்குது. அப்போ மரணம்ன்றதுக்கு ஒரு சிறிய நேரம் தானே நினச்சிக்கிட்டு இருந்த நம்மள தெய்வம் அவங்க எண்ணத்தினை மாற்றுறாங்க அப்படின்னு. இங்கேயும் தெய்வம் உயிரானது தன் மனது உபகரிப்பினை கவனிக்காமலும் இப்பேற்பட்ட உன்னை கூட சரி பண்ணி சட்டை பண்ணாமலும் எழுந்து என்னை விட்டு பிரிந்து புறப்பட்டு போய்விடுகிறது என்பது நன்றாய் நிச்சயமாய் நீங்கள் எல்லோரும் தெரிந்திருக்கின்றவர்கள். அந்த அம்மா கூட சொன்னாங்க, எல்லாரும் தெரிஞ்சிருக்குது, நான் என்ன சொல்ல முடியும், தெரியாதவனுக்கு நான் போய் சொல்லுவேன் அப்படின்றத சொன்னாங்க. அப்போ இங்கேயும் சொல்கிறாங்க, தெரிந்திருக்கின்றவர்கள் ஆதலினாலே தான் கைத்தேர்ந்த வல்ல பண்டிதர் என்று சொல்வோரை ஆராய்ந்து தேடி கணக்கெடுத்து பணம் கொடுத்து கெஞ்சி தாங்கி தடுக்கிட்டு பாடாப்படும் அகண்ட பார் உலகீரே. உயிருக்காக வேண்டிய இவ்வரும் பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை, உயிருக்காக வேண்டிய அரும் பாடுபடுகின்ற அன்புடைய உயிரை, எல்லா சீரு சிறப்புகளும் தருகின்ற உயிரை, சர்வ வலதும் ஆண்மையும் தருகின்ற உயிரை, எல்லா கல்வி கலை கண்காட்சியும் தருகின்ற உயிரை, சர்வ மதிப்பு குதிப்பு மகிழ்ச்சி தருகின்ற உயிரை, எல்லா இன்ப இச்சைகளும் தர உனக்கு இரவு பகல் ஓயாது ஊழியம் செய்து கொண்டிருந்த இளஞ்சிய லட்சிய உயிரை, வரம்பு கோடற்ற வயதினையுடைய கிரோணதய உடம்புயிரை, உனக்கு உணர்ச்சி உணவு சுவையுடன் எடுத்து ஊட்டிக் கொண்டிருந்த இணை துணையான உயிரை. அப்போ நமக்கு ஊட்டுறாங்களே, அவங்க உயிராக நமக்கு ஜீவனுக்கு ஊட்டுறாங்க, அது இணை துணையாக இருந்து ஊட்டி வளர்க்கிற உயிரை, அதனை கண்டு தரிசனை பண்ணி நீ அதன் மூலமாக சிரஞ்சீவி தனம் பெறுவதற்கு ஒரு நாள் ஒரு பொழுதாவது மறந்தா போலேனும் இச்சை வராமல் இருக்க காரணம் எண்ணத்தினாலே என்று இப்போது நீங்கள் எல்லோரும் என்னை நோக்கி கேட்டதாக வைத்துக்கொள்வோம். தெய்வத்தை பார்த்து நம்ம கேட்கணுமா, அவங்க வைத்து கொள்வோம், நான் கேள்வோம் அப்படின்னு கேட்டதாக வைத்து கொள்வோம். அவ்வாறு கேட்கும்போது சொல்ல தெரியாத தேரலாக மனித கோலத்தில் நாம் இருக்கலாமா பிறவேறு. அப்போ தான் நம்மளே தெய்வம் அந்த கடைசியில் எமன் நேரத்தில் வரும்போது அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம சொல்லத்துக்கு தயாராகணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம பழகி வர்றதுனால நம்ம அதை நம்ம பேசணும். இவ்வாறாக அதனை உங்களுக்கு தகுந்தபடி நின்று விளக்கித்தர வேண்டும் என்றால் நீங்கள் அதற்கான நேரம் செலவிட வேண்டும். அதுதான் உங்களிடம் அற்பமாக இருக்கின்றது பிறவியது. ஆனால் நம்முடைய வீண் விளையாட்டு ஆடம்பர வாழ்வினுக்கு செலவிடும் நிஜமான வயது நேரத்தினை கோரமுற்று வரும் யமனை சாந்தமுற்ற தர்மராஜாவாக ஆக்கி வர செய்கின்ற உத்ராட்ச முத்திரை என்னும் பிரம்மமுடி வித்தையாகிய இறை சக்கரத்தை நாம் எல்லோருக்கும் அவரவருடைய அவசரத்தில் நின்று இறைவன் நல்லருள் பாலித்து நமது நேசத்தை இடையராது சேர்த்து வைப்பானாக. நமக்கு நேச பாசம் பழக்கம் எப்படி வருதுன்னா பழகி வர்றதுனால வருது. அப்போ தெய்வத்திட்ட நம்ம அன்பு வைக்கணும், அதுவும் மாறாத அன்பு வைக்கணும், அதுதான் உன்னை சிவமாக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவிலிருந்தோ அன்பிலிருந்தோ நம்ம பார்த்தோம். பன்னெடுங்கால நன்னெடுஞ்சீரம் இன்னெடும் பவிசேதயம் மேடிரி உதயம் செய்து ஒளி பரிவி மறுவ வரும் மகமிய மகான்மிய மாமறை வேதங்களுடைய நீதி விதி ஆதி மூலம் துவங்கி காரணகாரிய வித்து விளைவு பகிர்ந்து செஞ்சீர் ஏறி ஓடி வருகின்ற மான்மியமாக இதனை குய் என்று கூடி மொய்த்து கொன்று இன்று மதிப்படா பேரருள் மதியுற்று நிறைந்த விரிவறிவு கொண்டு எழுதி வருவதற்காக சாலையாண்டவர்கள் சந்ததியென அனந்தற்குளம் புரந்து வரும் பெருந்தவத்து ஆதியின் உதயகமிய ஆட்சி ஆள வருவதனை அன்று குறுக்கிட்டிருந்த ஜென்ம பிணியை அகற்றி சுட்டரித்து விடும் கூட்டி எடுக்கும் கொன்றான குமரகுரு நாயகம் அவர்கள் சால்மல் குளம் என பெயர் பூண்ட சீதளி பொய்கை விளங்கும் வால்மிக ரிஷி அவர்களின் சமாசிலமாக புற்றூரிலிருந்து திருப்பத்தூர் என்று பெயர் விளங்கா நின்ற அப்பதியினிடத்தே நாங்கள் பெருவான் கடை சுவிசேஷனை பெரும் பொருட்டாய் எங்கள் பால் துணிந்து நம்பி ஒப்புவித்தன போல் அன்று அங்கே ஒப்புவித்து விட்டு தங்கள் மூலவட நாடு எல்லை வழி கூடி நடந்தார்கள்.
இப்படி தெய்வமும் பாட்டியர் அவர்களும் அவங்க வழி கூடி நடந்ததை இந்த மான்மி பகுதியிலிருந்து நான் எடுத்து பேசியிருக்கேன். தெய்வம் பாப்பா இன்றைக்கி சொன்ன அந்த வாக்கியத்திலிருந்து, வயிற்றுக்கு உணவருந்த வாய் இருக்கிறது, வயிற்றில் உண்டான எரிச்சலை நீக்க வேண்டி உட்கொள்ளும் மருந்தை வாங்கி கொள்ளும் அதே வாய்தான் இருக்கிறது. அதேபோல் மனதிற்கு நல்ல உணவோ அல்லது கெட்ட உணவோ தர கண்ணும் காதும் இருக்கின்றன. அவைகளின் வழியாக தாறுமாறாக தின்று மனமாகிய வயிறு கோளாறு அடைந்திருக்கிறது. மனதில் அழுக்கடைந்து ஒரு எரிச்சலும் உண்டாகியிருக்கிறது. அதோடு அதற்கு கிடைக்கின்ற உணவோ அந்த எரிச்சலை அதிகப்படுத்துவதாயிருக்கிறது. வைத்தியர்கள் கிடைக்கிறார்கள். அவர்கள் அந்த மனதை தாறுமாறாக சிகிச்சை செய்து கொலை பண்ணுகிறார்கள். அந்த எரிச்சலை போக்கி காலாகாலத்தில் நல்ல உணவு தந்து மந்தம் உண்டாகாமல் மனதை போஷித்து ஒழுங்காக வளர்த்து அது பிரம்மமாக்குவே நம் வைத்தியசாலை வந்திருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் ஈசனுடைய ரூபத்தில் படைக்க பெற்றான். அவனவன் செயலாலே மனு ஈசன் அல்லது மனு நீசன் ஆகிறான். உப்பு நாவில் இல்லாவிட்டால் உப்பை உணர முடியுமா? அதுபோலவே நம் உள்ளத்தில் தேவஞானம் ஆதியிலே படைக்க பெற்றிராவிட்டால் ஞானத்தை இன்று நம்மால் உணர முடியாது. இப்போ ஞானத்தை பெறத்துக்கு அன்றைக்கு இப்போ தெய்வம் இந்த வாக்கியத்தில் வெளியாக்கும்போது பெற முடியுமானா பெற முடியாது. அன்றைக்கே எடுத்து அந்த உணர முடியறதுக்கு ஒரு இதை வச்சு படைக்க பெற்றிருக்காங்க. அப்போது உணர முடியுமா? முடியாது. அப்போ வித்யா தத்துவம் என்றும் அமானிதம் என்றும் சொல்லப்பெறும் அந்த மெய்ப்பொருள் மனிதனிடத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு வலிமையுடைய மிருகமாயினும் அதனிடத்தில் அது கிடையாது. அந்த மெய்ப்பொருளை கற்றி கொண்டவர்களே மனு ஈசன் என்ற பதத்தில் ஆகிறான். அப்போ மனு ஈசனாவதும் மனு நீசனாவதும் யார் யார் கையில் இருக்குன்னா நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறத தெய்வம் நமக்கு விலைக்கு வராங்க. அப்போ நமக்கு சபைக்கு உலக காரியத்திற்காக நம்முடைய சபை இல்லை, ஆத்மார்த்தீக தெய்வீக வளர்ச்சிக்கே அது இருக்கிறது. இது அரசரிடம் தேவையற்ற சபை, அழியாத ஐஸ்வரனுடைய அந்த ஏகநாயகமே தேவையை எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்ற சபை. உயிர் பொன்னரம் பிறந்த பீடபூமி சர்வ பூமிகளையும் சர்வக்ஷ தன்மைகளையும் சிருஷ்டித்து தருகின்ற திருபூமி எல்லாவற்றுக்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் எல்லாவற்றுக்கும் சர்வ அழகுகளையும் சர்வ உயிர்ப்புகளையும் தர்மமாக அளந்து கொண்டிருக்கிற திருஸ்தலம். சர்வ கலைகளையும் பெற்று வளர்க்கின்ற மதி வளரும் பூவனம், உத்தியோவனம், தண்டகாரண்யம், ஒளிவாமலை, அதுவே உன் சொந்த பூமி அப்படின்னு நமக்கு ஒரு சொந்த பூமியை கொடுத்து, அப்போ முதல் எடுத்தவொடனே அந்த செத்த பிணத்திற்கு உயிர் கொடுக்கிறேன் என்று வந்தால் அவர்கள் வார்த்தையை கேட்டு நீ எவ்வளவு ஆர்வத்தோடு நடப்பாரோ அதே வார்த்தையோடு கேட்டு நாம் நடக்க வேண்டும் அப்படின்னு நமக்கு தெய்வம் அவங்களுக்கு திருவாசகத்தை கேட்டு அவங்கள நாம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க. உன் எண்ணம் அழிந்தே போகிற நேசத்தை உயிராக கொண்டு இருக்கிறது. அந்த நேசத்தை விட்டுவிட்டு ஆண்டவர்கள் அருளுக்குள் நீ நுழைந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அருளையே அருந்த வேண்டும். அது உன் உள்ளத்தில் சிறிது சிறிதாக நுழைந்து ஜீரணமாகி உன் இரத்தத்தில் போய் கலக்க வேண்டும். அறிவே உன் பாவ நினைவை சங்கடிக்கிறது. பின் அந்த நினைவே அறிவாக மாறுகிறது. நினைவு மாறவும் தேகம் மாறுகிறது. உன்னுடைய வாய் 70,000 நாவுடைய வாயாக மாறுகிறது. 16,000 கண்கள் வருகிறது. உன் காது அணுப்புரண்டாலும் கேட்கக்கூடிய காதாக ஆகிறது. உன் நினைவை பரிசுத்தியமாக்கிய பின்னர் தான் அந்த தெய்வப்பதி பக்கம் அதை நீட்ட வேண்டும். ஞானத்திற்கு எவ்வளமான உன் மனம் உருமாற வேண்டும். அதாவது உன் மனம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உன் ஆசிரியர் அவர்களுக்கு நேர் இலக்காக நிற்க வேண்டும் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதய மெய்வழிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளி நம்முடைய வேதமாக உள்ளார்கள் என்று கூறி என்னுடைய முத்தி பெரு மீண்டும் தொடரும். நமஸ்காரம். நேரம் அதிகமாக